ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 661. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து இப்போ அக்ஷயா ரிசல்ட் நம்பர் 027. இப்போ இதில் 027னா 27 அடுத்த நாள் வின்வின்ல இருக்கும். வின்வின் நம்பர் வந்து 327. 327னா இங்கேருந்து 2 மட்டும் அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் இருக்கும். ஸ்ரீசக்தி நம்பர் 192. 192னா 91. இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் 50-50ல இருந்து 50-50 நம்பர் 912. இதுலேயும் 912னா 2 மட்டும் அடுத்த நாள் காரணியில் பாஸ் ஆகிடலாம். காரணிய ப்ளஸில் அடுத்து காரணிய ப்ளஸ் நம்பர் 682. இதில் 682னா இதுலேருந்து 8 மட்டும் நேற்றைய நிர்மலில் பாஸ் ஆகிடலாம். இப்போ நிர்மல் நேற்றைய நம்பர் வந்து 811. இப்போ இதில் இருந்து 8 இல்லைனா 1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுக்கிற நம்பர் தான். நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 027னா 27, 327னா அதுக்கு அடுத்த நாள் 2, 192னா அதுக்கு அடுத்த நாள் வந்து இங்கே 91 அப்படியே பாஸ் ஆகிருக்கும். 912னா இதிலேருந்து 2 மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 682னா இதுலேருந்து 8 மட்டும் நேற்றைய நம்பரில் இருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 811. அப்போ 8 இல்லைனா 1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகும்னா நான் வந்து 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். 8 இல்லைனா 1. அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட்டு, ஓகேவா? இப்போ இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2, 1, 9, 6 இந்த 4 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த வாரத்தில் பாஸ் ஆன நம்பர். வின்வின் நம்பர் 327, ஸ்ரீசக்தி நம்பர் 192, 50-50 நம்பர் 912, காரணியா ப்ளஸ் நம்பர் 682, நிர்மல் நம்பர் 811. இந்த வாரம் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா 2, 1, 9, 6 இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 9 இதில் நம்பர் எடுத்திங்கனாலே 912, 2, 1, 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 2, 1, 9, 6 எடுத்துருக்கலாம். இப்போ இங்கே 2, 1 நம்பர் இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 9, 6. அதனால் 9 இல்லைனா 6 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் மெத்தட் தான். இந்த 4 நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 2, 1, 9, 9 இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா 2, 1, 9, 6. இப்போ 2, 1ன்னு இருக்கிறதுனால 9, 6 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இங்கே 192, 912 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 682. இங்கே பி போர்டு நம்பர் 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 9. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9, 9 எடுத்திங்கன்னா 81. 81னா 8 இல்லைனா 1னா 8 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 811, அதுக்கு முன்னாள் நம்பர் 682. இங்கே இருக்கிற பி போர்டு நம்பர் 8, நேற்றைய ஏ போர்டு நம்பர் 8. இப்போ 8, 8 பெருக்கல் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 64. 64னா 6 இல்லைனா 4 பாஸ் ஆகணும். ஏற்கனவே 6 சொல்லியிருப்பேன், ஓகேவா? 6 இல்லைனா 4 நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து ஜூலை மந்த்து இந்த வார சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். இங்கே பி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் இருந்தால் இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9, 9, 81னா 8 பாஸ் ஆகிட்டுனா இப்போ இங்கே 8, 8, 64னா 6 இல்லைனா 4 எடுத்திருப்பேன். 6 இல்லைனா 4 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து பி போர்டில் 8 இல்லைனா 1, சி போர்டில் 9 இல்லைனா 6. இதில் பார்த்தீங்கன்னா 6ன்ற நம்பரே 2 தடவை வரும், ஓகேவா? ஏ மெத்தட்லேயும் அதே நம்பர் தான் வந்தது, சி போர்ட்லேயும் அதே நம்பர் தான் வருது. அதனால் ஏ போர்டில் மட்டும் 6 எடுத்திருப்பேன். ஏ போர்டில் 6 இல்லைனா 4, பி போர்டில் 8 இல்லைனா 1, சி போர்டில் 9. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 689, 619, 489, 419. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 68, 61, 48, 41. அடுத்து பிசி பார்த்தீங்கன்னா 89, 19. ஏசி வந்து 69, 49. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 6 இல்லைனா 4, பி கால்குலேஷனில் 8 இல்லைனா 1, சி போர்டில் 9. பாக்ஸ் வந்து 689, 619, 489, 419. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க.